ஹாய் வியூவர்ஸ், நேற்று சுதந்திர தினம் ரொம்ப சிறப்பாக கொண்டாடி முடிக்கப்பட்டிருக்கு இந்தியா ஃபுல்லாக. பெரியவங்களாகிய நம்ம இப்போ நினச்சி பார்க்க வேண்டிய விஷயம், நமக்காக போராடின தலைவர்கள், உயிர் நீத்த தியாகிகள் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. நான்லாம் என்ன நினச்சி பார்ப்பேன், நான் சின்ன வயசில் ஸ்கூலுக்கு போக மாட்டேன், இன்றைக்கி லீவு அடம் பிடிச்சி அப்புறம் வீட்டில் ஃபோர்ஸ் பண்ணி அனுப்பி வச்சு அங்கே போனால் கிளாஸ் லீடர் வந்து எல்லாருக்கும் ஃப்ளாக் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவான். அவங்ககிட்ட சண்டை போட்டு எக்ஸ்ட்ரா ஒரு ஃப்ளாகை வாங்குறது. அப்புறம் கிளாஸ் டீச்சர் ஏதோ அடையார் ஆனந்த பவன் கிருஷ்ணா ஸ்வீட்ஸை கொடுக்குற ரேஞ்சுக்கு பில்டப் கொடுத்து புளிப்பு மிட்டாயை கொடுப்பாங்க. அதை வாங்கி வாயில் போட்டுட்டு வீட்டுக்கு வருவோம். அதுதான் என்னுடைய நினைவுகள் நேற்று. இதில் முக்கியமான விஷயம், நேற்று தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் ரொம்ப சிறப்பாக இண்டிபெண்டன்ஸ் டேவை கொண்டாடினாங்க. இதில் வந்து மாஞ்சு வந்து எங்களுக்கு இவர் தான் தலைவராக வரணும், இவர் தான் மாற்றத்தை கொண்டு வருவார், இவர் தான் வந்து கரப்ஷன் ஃப்ரீ லீடர் அப்படின்னு சொல்லி ஓட்டு போட்டு கொண்டு வந்த தமிழக முதல்வர் ஜோசப் விஜய் நேற்று கொடியேற்றினார். போன இண்டிபெண்டன்ஸ் டேக்கு அவரே நினச்சி பார்த்துருக்க மாட்டார், அடுத்த வருஷம் நம்ம தான் இதை பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எவ்வளோ ஒரு பெரிய ஒரு அருமையான தருணம் அது. ஒரு சிறப்பு, ஒரு கௌரவம் எல்லாருக்கும் கிடைக்காது இல்லையா? அந்த தருணத்தில் நான் வந்து வந்தவங்கள பற்றி பேசலை. உன்னுடைய குடும்பம், உன்னுடைய பிள்ளைகள், உன்னுடைய ஒய்ஃப் அங்கே இருக்கணுமா வேணாமா? இது எப்பேற்பட்ட ஒரு தருணம், எவ்வளோ ஒரு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம். அந்த இடத்துல உன் குடும்பம் அந்த சந்தோஷத்தை பார்த்து பூரிப்படைய வேணாமா? அதை பார்த்து நீ சந்தோஷப்பட வேணாமா? சரி, உன் ஒய்ஃப் உனக்கு பிடிக்கலை, வெளியே வச்சுட்ட, அட்லீஸ்ட் உன் பிள்ளைங்க அதுங்க என்ன பண்ணுச்சிங்க? அவங்கள கொண்டு வந்து உட்கார வைக்க வேணாமா? அவங்களுக்கு எவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்கும், நம்ம அப்பாவுக்கு இப்படி ஒரு ரெஸ்பெக்ட் கிடைக்குது, இப்படி ஒரு ஹானர் கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக போன வாரம் அவருடைய ஒய்ஃப் வந்து அந்த டிவோர்ஸ் கேஸை வாபஸ் வாங்கின போது என் ஃப்ரெண்டு ஒருத்தர், அப்பா எனக்கு ரொம்ப சந்தோஷம், நான் இதுக்கு தான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன், இனிமேலாம் நல்லபடியாக நடக்கும், ஒரு பேர் கெட்டு போயிருந்தது, இப்போ எல்லாம் சரியாயிடுச்சு அப்படி இப்படின்னு ஒரு பில்டப் கொடுத்தாரு. நான் சொன்னேன், அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, வெயிட் பண்ணு, ஏதாவது ஒரு செலிப்ரேஷன்ஸ், ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன்ஸ் வரும்ல, என்ன நடக்குதுன்னு பாரு அப்படின்னு சொல்லியிருந்தேன். இதோ நேற்று அது நடந்துருச்சு. நேற்று அவங்க பார்த்துருப்பாங்க, அவர்கிட்ட கேட்கணும் என்ன நினைக்கிற அப்படின்னு சொல்லிட்டு. இப்படிப்பட்ட ஒரு தலைவராக நம்மளுடைய பிள்ளைகளுக்கு ஒரு சிறந்த கல்வியில் எதிர்காலத்தையோ இல்லை வேலை வாய்ப்புகளில் எதிர்காலத்தையோ ஏற்படுத்துவார்னு நான் நம்பிட்டு இருக்கிறோமா? நம்ம தன்னுடைய குடும்பத்தை, தன்னுடைய பிள்ளைகளை சென்னையில் இருந்துமே அவங்க ஒரு அனாதைங்க மாதிரி அவங்க எங்கேயோ கிடக்க, தேவையில்லாதவங்கெல்லாம் வந்து அந்த ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணும்போது இவர் எப்படி ஒரு சிறந்த லீடர் ஆவார்? தயவு செய்து விஜய்க்கு ஓட்டு போட்ட மக்கள் யோசிச்சு பாருங்கள். மெயினாக பிள்ளைகள் இருக்கிற பேரண்ட்ஸ் இதை யோசிச்சு பாருங்கள்.